ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம போகணும் பிளாக் பிளர் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட என்ன பண்ண பார்த்து வந்துடுங்க. அப்போ அந்த எபிசோட புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடில் நிறைய ரிவீலான ட்விஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அதை நான் கேரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், போன எபிசோட் பார்த்தா மட்டும்தான் இந்த எபிசோடில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புரியும். சரியா? கெஸ்ஸிங்கும் இருக்கும். அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரியா? அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லையும். அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் மித் தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் கட்டுறாங்க. அந்த இடத்துல ட்ரெயின் கிளம்புறக்கா ரெடியாக இறங்கியது. அந்த இடத்துல பார்த்தா நம்ம பட்டில் நம்ம செபாஸ்டினும் சரிங்களோ இங்கேருந்து கிளம்ப ஒரு ட்ரிப்புக்காக இங்கேருந்து போகிறாங்க. அப்போது அங்கே வந்து பார்த்துட்டு நம்ம ஃபினியோ நம்ம லூஃபியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடிக்கிட்டு இருக்கிற வேகத்துலேயே ஒருத்த மேலே இடிச்சு அந்த பெட்டி கீழே தள்ளி விட்டுருவான். ஊட்டிட்டு சாரி சாரின்னு கேட்டுட்டு இருப்பான். உள்ளே பார்த்தா ஒரு மம்மி இருக்கும். அதை பார்த்தோன்னே இவங்களை சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து மீசோ தாத்தா சொல்லுவார், இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான மெட்டீரியல், அதனால் நாங்கள் பார்த்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மம்மியை பார்த்தோன்னே நம்ம செபாஸ்டின் சொல்லுவார், இது ஏன்சியன்ட் மம்மியாக இருக்கும், இதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இது ஒரு ஐட்டமாக வச்சுக்கலாம் இது பண்ணுறாங்க, இது ஒரு கலெக்டிவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஃபாதர் வந்து இவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் நோட் பண்ணணும் அந்த ஃபாதரை. சரியா? அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க இந்த பெட்டியும் தூக்கி நீங்கள் இந்த போக அடுத்த சீன்லேயே பார்த்தா ட்ரெயினுக்குள்ளே தான் கட்டுவாங்க. அப்போ அந்த டீயை அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம செபாஸ்டின் கேட்க என்ன கேட்பாருன்னா, இது வந்து ஒரு வகையான ஜேர்னியாக கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அந்த கேஸை கண்டுபிடிச்சாங்கணும், உங்களுக்கு அந்த ட்ராசி ஃபேமிலியை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க அதுக்கு நம்ம சீரியஸும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்போது அவன் சொல்லுவான், எப்படி ஆனாலும் அவன் எனக்கு ஒரு பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எவனையும் ஒருத்தர் சொல்லுவான். ஆனால் நம்ம குயினோட வேலையை நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் கிட்னாப்பர் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த கிட்னாப்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அந்த கிட்னாப்பர் இந்த ட்ரெயினில் தான் இருப்பான். அதனால் நம்ம விழாவரியே அந்த பீப்புள்ஸ்குள்ளே போயிட்டு தேடினா அவன் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பீப்புள் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒருத்தங்களை நோட்டோட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அவங்க அங்கேருந்து பார்ப்பா அந்த மீசோ தாத்தாவும் அங்கே தான் உட்காந்துருப்பாரு, அந்த சயின்டிஃபிக் பொருளை கொண்டு போகிறாரு. அப்போ இங்கே ஒருத்தன் பார்த்தா டைம் டேபிள் புக்கை பார்த்துட்டு ஓவராக கத்திக்கிட்டு இருப்பான். அது டைம் டேபிள் புக்கு தானே அப்படி சொல்லிட்டு நம்ம இதுவும் கேட்பான் நம்ம சிலில்ஸும். ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லுவான். அப்போது தெரியாதரமாக ஒரு பையை அடிச்சிடுவான் சிலில்ஸை பையை அடித்த உடனே என்ன ஆகும்னா, டக்குன்னு தாத்தா வந்து எதுக்கு என் பையை அடிச்ச சாரி கேள்வி அப்படின்னு சொல்லும்போது இல்லை தெரியாமல் பண்ணிட்டாங்க தாத்தா அப்படி சொல்லும்போது சரி அப்புறம் அவர் அந்த பையை தூக்கி கொடுக்கலான்னு பார்த்தா இல்லை நீ இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம சிலில்ஸும் அதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ இந்த பக்கம் இவங்க ஒரு அவங்களோட பொண்டாட்டி அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஐஸ்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வேணான்னு சொல்லும்போது எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் சண்டே ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சண்டே ஆகிறோடனே அந்த ப்ரீஸ்ட் இருந்துச்சு கேட்பார். அப்போ அவர் கையில் இருக்க டேட்டோ நோட்டீஸ் பண்ணுவான். அப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு டிடெக்டிவ் இருப்பார்ல, அந்த ஹெட்டு கூட இருப்பார். அவர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே ஒரு கிரிமினலை நாங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயம் வந்து இங்கே எல்லாருமே அவனை மேரி பிரிஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தா அவனுக்கு சாப்பிட கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், கொஞ்சம் அதிகமாகவும் தெரியும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த நெக்ஸ்ட் கேபின்னா நெக்ஸ்ட் சீட்லேயே ஒரு மர்மமான நபர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அதை நம்ம பட்லரும் பார்க்க அவனும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம செபாஸ்டின் என்ன சொல்லுவானா, சரி வாங்க நம்ம மிஷின்ஸை செய்யலாம் சொல்லிட்டு இங்கேருந்து இவனை கூப்பிட்டு போயிடுவான். அப்போது அதுக்கு அந்த டெடெக்டிவ் சொல்லுவான், எப்போவும் சாப்பிட்ட பிறகு ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, இல்லைனா சொம்மண்ட வயிறு வலிக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லுவான். அப்போ தான் நம்ம சிலிஸ் ஒன்று சொல்லுவான், இங்கே இருக்கிற எல்லா பேசஞ்சருமே ஒரு வகையான வினோதமாக இருக்காங்க. டாட்டு போட்ட ப்ரிடிஸ்ட்டு, அப்புறம் அந்த வயசான தாத்தா, அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ட்ராவலர் வந்து அப்படி தள்ளி விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கையில் உள்ள காயத்தை நோட் பண்ணிடுவான் நம்ம சிலிஸை. அந்த பெட்டி தூக்கும்போது கீழே வந்துருக்கும்ல அந்த இதுதான் நோட் பண்ணிவிட்டு, நீ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறோம் தானே, உனக்கு எதுக்கு இங்கே வேலை, ட்ராவலர் மாதிரி என் ட்ரெஸ் போட்டுருக்குன்னு கேட்டோடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பயத்தில் அவனை தட்டி விட்டு இங்கே போயிடுவான். அப்போ இங்கே ஒரு தாத்தா பணத்தோட இங்கே ஒரு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏறி குதிச்சுட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து விட்டு வரட்டா தம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம சினிஸுக்கு பைன்னு கட்டி விட்டு போயிடுவான். ஆனால் நம்ம பட்லர் நம்ம செபாஸ்டின் கிட்ட சொல்லி அந்த ட்ரெயினை பிடிக்க சொல்லிடுவான். இவனும் உள்ளே போயிட்டு அந்த காசை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தா நம்ம செபாஸ்டின் கன்னோட வந்து நின்றுவான். எப்படி நீ உள்ளே வந்துன்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போதே சொல்லுவான், எங்கே அந்த சில்ட்ரன்ஸ்லாம் கேட்கும்போது அங்கே ஒரு பாம் இருக்குது அந்த கம்பார்ட்மெண்ட்டில், அது எப்போ இந்த ட்ரெயின் நிற்கிதோ அப்போ வெடிச்சிடும் சொல்லுவான். எப்படி இருந்தாலும் அதை பிடிச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கிளாக்கையும் பார்த்துட்டு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனில் போய் ரீச் ஆக அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடித்து தள்ளி விட்டுட்டு அடுத்த சீனில் இங்கே டைமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே போயிடும். அப்போ இங்கே இருந்துட்டு காவலுக்கு இந்த 2 போலீஸும் இங்கேருந்து அங்கே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப நம்ம டெடிக்ஷன் சொல்லுவார், அந்த செபாஸ்டின் வந்து கிரிமினல் கூட டீல் பண்ண இருக்கான்னு சொல்லும்போது நம்ம சிலிஸ் கண்டுபிடிச்சிருவோம், அந்த லக்கேஜுக்குள்ளே தான் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த மம்மிஃபிகேஷன் பண்ண மாதிரியே அப்படி சொல்லிட்டு இவனும் வந்து என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் வைக்கிற இடமா பார்த்து போவான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பெட்டி திறந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருப்பா. அப்போ இவன் கண்டுபிடிச்சிருவான் இந்த லக்கேஜுக்குள்ளே தான் எல்லா சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி ஒருத்தன் வந்து வாயை பற்றிடுவான், அந்த கில்லர் தான் அந்த
அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கில்லர் இங்கே ரிலீஸ் ஆயிடுவான். அப்போ இவனும் அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து நம்ம செபாஸ்டியனும் மேலே இருந்து பார்ப்பான். பார்த்தா இன்னொரு ட்ராக் பிரியும். டக்குன்னு இவங்க இதை வச்சு அந்த ட்ராக்கை பிரித்து விட்ருவான். அப்போ இன்னும் 20 நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ இவனும் அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு எக்காரத்தை கொண்டு இதில் பாம்பு இருக்குது, அதனால் எக்காரத்தை கொண்டு பிரேக் மட்டும் அழிச்சிடாதீங்க அப்படி சொல்லிடுவான். அப்போ இவங்க உள்ள ட்ரெயின்குள்ளே வந்துட்டு இங்கே பாம்பு இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்து சொல்லுவார், இங்கே ஒரு உடஞ்ச பாலம் இருக்குது, ஆனால் நம்ம ட்ராக்கை மாற்றி இப்போ போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் சொல்லணும்னு இவங்க எல்லாரும் அலற ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த கில்லர் அந்த சிலிசாக்கு பிணை கைதியாக பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த ட்ரெயினை மட்டும் ஸ்டாப் பண்ணலன்னா கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவரை பிடிச்சது உனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த ஃபாதர் எழுந்திரிச்சிட்டு என்னப்பா எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்ப்பாரு. அப்போ இவனும் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கு தெரியும் இவரும் ஒரு இந்த மனம் ஆளு தான் சொல்லிட்டு. அப்போ நம்ம பட்லர் என்ன சொல்லுவான்னா, இந்த இடத்துல பாம்பு இருக்குது, கண்டிப்பாக நீ இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணாலும் சரி இந்த ட்ரெயினை விட்டாலும் சரி 2 பேருமே நம்ம சாவ தான் போகிறோம், அதனால நான் எதாவது பண்ணணும் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு பற்றி கவலையே இல்லை, அது பாம்பு இருக்குன்னு நான் இங்கேருந்து தப்பிக்கணும், அதுக்காக எதாவது பண்ணு சொல்லும்போது நம்ம சிலிஸ் என்ன சொல்லுவானா, இந்த ப்ராப்ளம் எப்படியா சால்வ் பண்ணு இது ஆர்டர்னு சொல்லும்போது எஸ்மை லாட்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, இங்கேருந்து கிளம்ப பார்ப்பான். அந்த கிட்லர் இவனை தூக்கிட்டு போயிடுவான் நம்ம சிலிஸை. அப்போ இவனை சொல்லுவான், பட்லர் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்லுவார், நம்ம ஒன்றா சேர்ந்து போகிறான்னா அதை ஜெயிக்க முடியும், அதனால நம்ம ஃபைட்டு ஈவில் எடுத்து போகிறான்னு சொல்லும்போது டக்குன்னு இவரை எந்திரி போகும்போது இவன் சொல்லுவார், நான் எனக்கு சொந்தமானவங்களை கில் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து தான் நான் அந்த கேங்ஸ்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்னும் சொல்ல அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு வெப்பன் வேணும் அப்படி சொல்லும்போது அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா, இன்னும் என் கட்டானா எடுத்துக்கோ, இது எங்களோட முக்கியமான ஃபேமிலியோட கட்டானா, இது உனக்கு தரேன் அப்போ அப்படி சொல்லும்போது இவரும் சந்தோஷப்படுவார். அப்போ இங்கே இருக்கிற அந்த வயசான தத்துவம் வந்துருச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, எனக்கு பாம்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், அதனால நம்ம பாம்ஸை எப்படி இருந்தாலும் டீஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, அப்போ அங்கே பக்கத்தில் கோளாராக இருப்பான்ல டைனமில் பார்த்துட்டு அவன் சொல்லுவான், இன்னும் நம்மக்கிட்ட 20 நிமிஷம் இருக்குது கண்டிப்பாக அப்படி சொல்லும்போது இவங்க எல்லாருமே சரி பாம்பை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊன்னு கத்திட்டு இருக்கும்போதே நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான், ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இதை நானே பண்ணிடுவேன் தனியாக அப்படி சொல்லிட்டு இங்கே இது வரட்டா மோமெண்ட் சொல்லிட்டு ஜன்னல் வழியாக போயிடுவான். இவங்க எல்லாருக்குமே ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அப்போ மேலே போயிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த என் மாஸ்டர் திரும்ப என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லும்போது அப்போ அந்த கில்லர் என்ன பண்ணுவான்னா, பின்னாடி இருக்கிற அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு சரி நானே உன் பக்கத்தில் வரேன், நான் அவங்க மாஸ்டர் தந்துடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம செபாஸ்டியனும் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு சொல்லுவான் நம்ம கில்லர், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது டக்குன்னு அந்த செவுத்தில் போடும். அப்படி பார்த்தா தலையும் ஒன்றுமே ஆகாது, அதை இடிச்சிட்டே வெளியே வந்துடுவான். இதை பார்த்தா கில்லருக்கு ஒரே சாக்கு, ஐயோ இவன் மனுஷனா இல்லை மிருகமான்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் கழுத்தை பிடிச்சிட்டு இவனை ஒரே வீசிட்டு நம்ம சிலிஸ் கிட்ட போவான். சிலிஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. சரி நான் இப்போ போயிட்டு அந்த பாம்பை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அந்த இதோ பேனரே அந்த ஷீட்டே ஃபுல்லாக உடச்சிருவான். அதில் தான் பாம்பை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவன் உடச்சி வீசிட்டு அது மேலே போய் வெடிச்சிடும். அப்போ இவன் சொல்லுவான், அது ரெஸ்டாரண்ட் கேரேஜ் தான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ட்ரெயினுக்கு அப்படி சொல்லிடுவான். இப்போ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும், அதனால் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கோகு மாதிரி கையை வச்சு நிற்பான். டக்குன்னு பார்த்தா ட்ரெயினோட இடிச்சுக்கிட்டே போவான். டக்குன்னு பார்த்தா இவன் பவர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு அதை தாக்க பிடிச்சி அந்த ட்ரெயினோட அந்த பாலத்தோட எஜ்ஜிலேயே அதை நிறுத்திட்டு நம்ம சிலிஸையும் சேஃபாக இங்கே ரெஸ்கியூ கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த இவர் இருப்பார்ல நம்ம டிடெக்டிவ், அவர் சொல்லுவார், ரொம்ப ரொம்ப நல்ல வழியாக வேலை பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியனை பாராட்டுவார். அப்போ செபாஸ்டியன் சொல்லுவான், இந்த ஸ்டொமக் வலிக்கு இதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது அப்படி சொல்லிட்டு இவன் அதை கொடுப்பான். அது வந்து ஒரு இப்படி ரைஸ் பால்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்டோன்னா இது மாதிரி நடக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம டிடெக்டிவ் சொல்லுவார், நீ ஆர்டினரி பட்டில் இல்லை அப்படி சொல்லும்போது தான் அந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட் கேபினில் யார் இருந்தாலும் பார்த்து அந்த மர்ம நபர் தான் இருந்திருப்பார். அப்போ அவர் அங்கேயும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே இடத்துல அடுத்த ட்ரெயின் இங்கே வந்துடும் இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறதுக்கு. அப்போ பின்னாடி வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு ரியல் பட்லர் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் ட்ரெயினை ஷேக்காக விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது, உனக்கு எங்கள் மாஸ்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக வரலாம், எங்கள் மெயின் கேட்டுக்கு முன்னாடி வந்து நில்லு அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போது உனக்கு சிலிஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தால் இந்த ரிவெஞ்சை விட்டுரு அப்படி சொல்லிட்டு இந்த இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்குள்ள நல்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கிறங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறங்க இன்ஸ்டாகிராமில். இதுலேருந்தே தெரியுது இவனும் ஒரு பட்லர் தானே, அது மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கனா இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஃபுல்லாக மாற்றிக்கலாம் சரியா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் திரும்பவும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போட்ட 3 எபிசோடையும் பார்த்துருங்க சரியா. அந்த எபிசோடெலாம் பார்த்தா மட்டும் தான் இந்த எபிசோடு எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும், ஒரு கெஸிங்கும் இருக்கும். அதே மாதிரி யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம சேனலை பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் திரும்ப நல்ல வீடியோஸ் போடுறேன், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் மட்டும்தான் அதெல்லாம் நல்ல வீடியோஸாக வரும் சரியா. உங்களோட விடைபெறுவது உங்கள் கோஜன் மித் தமிழ். பாபா கைஸ்.